ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் டிக்கா மசாலா. இது வந்து சப்பாத்தி, கீ ரைஸ், அப்புறம் சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைடு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 5 வெங்காயம் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி நல்லா டைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, அப்புறம் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கா மசாலா பண்ணணும். அதுக்கு தேவையானது தயிர். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 ஸ்பூன் தனியா பவுடர். இது கூட சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல். சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. நான் இதுக்கு இவ்வளோ உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணோடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா இதை ஆட் பண்ணது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. இது கூட வந்து கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிக்கா மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்ச டிக்கா மசாலா வந்து இந்த கடாயில் ஆட் பண்ணணும். நம்ம கலந்து வச்ச எல்லா டிக்கா மசாலையும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் போதும். இப்போ அந்த மஷ்ரூம் டிக்கா வந்து சைட் பை சைட் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மஷ்ரூம் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கேஸில் ஒரு பேன் வச்சு அது கூட ஒரு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிக்கா மசாலாவை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விடலாம். சைட் பை சைட் நம்மளுக்கு வந்து ஆனியன் வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் அரைச்சி வச்சுருந்தா தக்காளி முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்க விடணும். பாதி வதங்கிருக்கு வெங்காயம் தக்காளி. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். இப்போது இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடர் தேவையான அளவு நாங்கள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆட் பண்ண மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதங்க விடலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம மசாலாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த டிக்கா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க டிக்கா மசாலா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கா மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு கை நிறைய கஸ்தூரி மெட்டி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி. இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடா நம்மளோட சப்பாத்தியும் மஷ்ரூம் டிக்கா மசாலாவும் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யுகோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.